Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா நம்ம மொபைல்ல ஆண்ட்ராய்டு மொபைல்ல வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாளுக்கு பார்க்கும்போது வந்து திடீர்னு ஹேங் ஆகும். அப்ப ஹேங் ஆகும்போது நம்ம மொபைல்ல இருக்க கேச் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது மூவி பார்த்திருக்கோம் இல்ல மத்த டீடைல்ஸ் எது நோண்டிட்டே இருக்கோம்னா அதோட கேச் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டோரேஜ் ஆகும். கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா வந்து 1 GB 2 GB வந்து அந்த ஃபைல் வந்து நமக்கு வந்து ஆக்குபை பண்ணி வச்சிருக்கும். சோ அந்த ஃபைலை வந்து கிளியர் பண்றது மூலமா வந்து நம்ம ஸ்டோரேஜ் வந்து நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நம்ம மொபைல் கொஞ்சம் ஸ்பீட் அப் ஆகும். அதே மாதிரி தான் வந்து விண்டோஸ்லயும் வந்து டெம்பரரி ஃபைல்ஸ் கேச் ஃபைல்ஸ் வந்து கிளியர் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ அந்த யூஸ் பண்ணி வந்து எப்படி நம்மளோட மொபைல்ல கிளியர் பண்ற மாதிரி சிஸ்டத்துலயும் வந்து க்ளீன் பண்றது சொல்லி வந்து பாப்போம். பட் சிஸ்டத்துலயும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதாவது நம்ம வந்து ஷார்ட்கட்ல வந்து Windows+R நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா வந்து அங்க டெம்பரரி ஃபைல்ஸ் அதாவது % கொடுத்து டெம்ப்னு கொடுத்தீங்கன்னா வந்து ஓபன் ஆகும். கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண வந்து இதுல வந்து நம்ம கண்ட்ரோல் ஆல் பிளஸ் கொடுத்து வந்து டெலீட் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் பிளஸ் டெலீட் பண்ணி கொடுத்தீங்கன்னா வந்து பர்மனெண்டா வந்து டெலீட் ஆயிரும். சோ இந்த ஆப்ஷன் எல்லாத்துக்குமே தெரிஞ்சதா. இப்போ செட்டிங்ஸ்ல போய் எப்படி பண்றதுன்னு சொல்லி வந்து பாத்துருவோம். அதாவது நீங்க உங்களோட செட்டிங்ஸ் ஓபன் பண்ணுங்க. Windows+I ஷார்ட்கட் பட்டன் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஓபன் ஆகும். அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து சிஸ்டம் மேல இருக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல அதை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண வந்து கீழ வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வாங்க. ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா வந்து பவர் அண்ட் ஸ்லிப் கீழ வந்து ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணினா நம்மளோட சிஸ்டத்தில் இருக்க ஸ்டோரேஜ் எல்லாமே வந்து காட்டும் எவ்வளவு ஜிபி வந்து ஸ்டோரேஜ் இருக்கு. ஸோ என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் ஃபியூச்சர் டெம்பரரி ஃபைல்ஸ் சொல்லி கீழே வந்து ஸ்டோர் ஆகிட்டு நீங்களே பார்க்கலாம். ஸோ கீழே ஷோ மோர் கேட்டகரி கொடுங்க. கொடுத்த உடனே எந்த இதுக்கெல்லாம் வந்து ஆக்குபை பண்ணிருக்கோ எல்லாமே வந்து ஸ்டோரேஜ் எல்லாம் ஆக்குபை பண்ணிருக்கோ அதில் ஷோ ஆகும். இப்போ நமக்கு வந்து க்ளீன் பண்ண வேண்டியது வந்து டெம்பரரி ஃபைல்ஸ் தான். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி வந்து ஸ்கேனிங் ஆகிட்டு இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா சம் டெம்பரரி ஃபைல்ஸ் ஆர் நீடட் பை ஆப்ஸ் below your listing file you can remove now up to 646 maybe a reclaimable Windows resource some storage some notification கொடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட 640 MB வந்து என்னோட டெம்பரரி ஃபைல்ஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ இதில் என்னென்ன கேட்டகரிஸ் ஸ்டோரேஜ் பண்ணிக்குன்னு சொல்லி நமக்கு காட்டியிருக்காங்க. டைரக்ட் கேட்ச், விண்டோஸ் அப்கிரேட் லாக் ஃபைல்ஸ் அண்ட் டெலிவரி ஆப்ஷன்ஸ் ஃபைல்ஸ், கம்ப்ளைண்ட்ஸ், டவுன்லோட்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த டவுன்லோட்ஸில் வந்து நம்ம கிளிக் பண்ணிங்கனாலும் அதாவது அந்த டிக் பட்டன் வந்து அன்டிக்கில் இருக்கு. கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம டவுன்லோட்ஸில் சேவ் பண்ணது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆயிரும். ஸோ டெலிவரி ஆப்டிமைசேஷன் இது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து இப்போ டவுன்லோட்ஸும் சேர்த்து நீங்கள் க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே அதில் ஆட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு டவுன்லோட்ஸ்லாம் வேண்டாம், மற்ற டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓகே வந்து கொடுத்துங்க. அதாவது எல்லாமே டிக்கில் இருக்குது, எதாவது அன்டிக் பண்ணாமல் எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன் பண்ணிட்டு ரிமூவ் ஃபைல்ஸ் ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சிஸ்டத்தில் இருக்க டெம்பரரி ஃபைல்ஸ் எல்லாமே வந்து க்ளீன் ஆயிரும். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம பர்ஃபெக்டாக வந்து க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ மறுபடியும் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்குவோம். அதாவது நம்ம அந்த Windows+R கிளிக் பண்ணி பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து போனால் வந்து டெம்பரரி ஃபைல்ஸ் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த அதுலேயும் இருக்குது, நீங்கள் அதுலேயும் வந்து ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் ஆல் ப்ளஸ் கொடுத்து ஷிஃப்ட் ப்ளஸ் டெலீட் கொடுங்க. பர்மனெண்ட் வந்து டெலிட் ஆயிரும். ஸோ அதாவது ரீசைக்கிள் பண்ணுக்கு வந்து அப்போ போகாது. ஸோ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 15 GB பக்கத்தில் வந்து டெம்பரரி ஃபைல்ஸ்லாம் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறா வந்து க்ளீன் பண்ணிக்க முடியும். உங்களோட சிஸ்டத்தை வந்து கொஞ்சம் வந்து ஸ்பீடப்பாக இருக்கும். டெம்பரரி ஃபைல் சிஸ்டத்தில் செட்டிங்ஸில் சிஸ்டம் போய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் Windows+R ரன் கமாண்ட் யூஸ் பண்ணியும் நம்மளோட டெம்பரரி ஃபைல்ஸ் வந்து ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணி உங்கள் சிஸ்டத்தில் இருக்க டெம்பரரி ஃபைல்ஸ் கேட்ச் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். உங்களோட சிஸ்டத்தோட ஸ்பீடை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதாவது ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிரும் சொல்லி நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். நம்ம ஸ்டோரேஜும் ஈஸியாக வந்து கிடைக்கும். ஸோ இந்த டிப்ஸ் அதாவது விண்டோஸோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்து கமெண்ட்ஸ் எதாவது கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் சொல்ல மாதிரி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.